அனைவருக்கும் வணக்கம். 2024-25 நிதியாண்டு ஃபினான்சியல் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நீங்க இப்போ ஒரு இன்வாய்ஸ் போடணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒவ்வொரு நோட்டிபிகேஷன் மூலமாக அரசாங்கம் 100 கோடியிலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு டர்ன் ஓவர் லிமிட்டுக்கும் இந்த டர்ன் ஓவர் வந்துச்சு அப்படின்னா நீங்க இன்வாய்ஸ் போடணும்னு கொடுக்கப்பட்ட நோட்டிபிகேஷன்ல கடைசியா கொடுக்கப்பட்ட நோட்டிபிகேஷன் 10/2023 10/5/2023 என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்களுடைய மொத்த விற்பனை தொகை ஆனுவல் அக்ரிகேட்டிவ் டர்ன் ஓவர் 5 கோடியை 2017 இருந்து 31/3/2024 வருஷத்தில் ஏதாவது ஒரு வருடத்தில் 5 கோடியை தாண்டி இருந்தால் நீங்கள் கட்டாயம் இன்வாய்ஸ் போட வேண்டும் என கொடுக்கப்பட்ட நோட்டிபிகேஷன் நம்பர் 10/2023 10/5/2023. சரி, இப்படி கொடுத்த பிறகு வர ஏப்ரல்ல இருந்து மார்ச் 24 உங்களோட மொத்த விற்பனை தொகை 5 கோடியை தாண்டிடுச்சு அப்படின்னா நீங்க 1ஆம் தேதிக்கு வந்து இன்வாய்ஸ் போட வேண்டும். சரி சார், இந்த 5 கோடின்னு சொல்றீங்களே, இது எப்படி சார் நான் கால்குலேட் பண்றது அப்படின்னு கேட்டா கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த 5 கோடிங்கிறது சட்டத்துல செக்ஷன் 2 சப்செக்ஷன் 6 என்ன சொல்லுது அப்படின்னா ஆனுவல் அக்ரிகேட்டிவ் டர்ன் ஓவர்ங்கிறது மொத்த விற்பனை தொகையாக சொல்லுது. இந்த 5 கோடியில நீங்க இதையெல்லாம் சேர்த்திக்கணும். உங்களுடைய அனைத்து டாக்ஸபிள் சப்ளை என்னெல்லாம் உங்க குட்ஸுக்கு டாக்ஸ் போட்டு இருக்கீங்களோ அந்த டாக்ஸையும் சேர்த்திக்கணும். எதற்கெல்லாம் உங்கள் விற்பனைக்கு வரி இல்லையோ, ஜீரோ ரேட் டாக்ஸ் எக்ஸ்போர்ட் தனி, எக்ஸம்டட் சேல்ஸ் இல்லையா, அது எக்ஸம்டட் சேல்ஸ் இருந்தாலும் அதுவும் இந்த 5 கோடியில் வரும். அது போக நீங்க பண்ண ஜீரோ ரேட் பேஸ் பண்ண எக்ஸ்போர்ட் சேல்ஸ் வந்துடும். 4வது ரொம்ப முக்கியம், உங்களுடைய பேன் கார்டுல சென்னையில் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கீங்க, கர்நாடகாவில் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சிருந்தீங்கன்னா சென்னையில இருந்து ஒரு 1 கோடி ரூபாய்க்கு பிரான்ச் டிரான்ஸ்பரா கர்நாடகாவுக்கு அனுப்பியிருந்தாலும் அந்த பிரான்ச் டிரான்ஸ்பரும் இந்த 5 கோடியில் வரும். ஸோ ரொம்ப கவனமா கேர்ஃபுல்லா உங்களுடைய இன்வாய்ஸ் எலிஜிபிலிட்டியை சரி பார்த்துக்குங்க. 5 கோடிங்கிறது உங்களுடைய மொத்த விற்பனை தொகையை குறிக்கும். ஆல் taxable sales, all exempted supply, export of goods and services, ஒரே பேன் கார்டில் எடுக்கப்பட்ட பல்வேறு மாநிலங்களுக்குள் நடைபெறும் விற்பனையும் இந்த 5 கோடியில வரும். நீங்க ஒரு இன்வேர்டு ஜிடிஏ மாதிரி ஒரு லாரி வாடகைக்காக கட்டுற ஆர்சிஎன் தொகை இதில் வராது. ஆனா உங்களுடைய சேல்ஸுக்கோ அல்லது உங்களுடைய குட்ஸுக்கோ வேற ஒருத்தர் ஆர்சிஎம்ல கட்டுறாருன்னா அதுவும் இந்த 5 கோடியில் வரும். ஸோ இதை கவனமா பார்த்துக்குங்க. இன்னைக்கு 3ஆம் தேதி அன்னைக்கு நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டல்ல என்ன அட்வைசரி கொடுத்தாங்க அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் இன்வாய்ஸ் போட வேண்டியவங்களை போர்ட்டலே தானாக எனேபிள் பண்ணிடும். அப்படி இல்லை அப்படின்னா நாமளா சுயமா வந்து நான் இந்த வருஷம் தொடங்குறதுனால நான் இன்வாய்ஸ் போட போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க பண்ணிக்கலாம். அப்படி பண்ற செல்ஃப் எனேபிள் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த போர்ட்டல்ல அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. இதை 2 இடத்துல போய் நீங்க உங்களுடைய இன்வாய்ஸை எனேபிள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எங்க அப்படின்னா, நீங்க மாசம் மாசம் ரெகுலரா ஃபைல் பண்ற நம்மளுடைய ஜிஎஸ்டி போர்ட்டலுக்குள்ள போனீங்க அப்படின்னா இந்த ரைட் சைட்ல ஒரு இன்வாய்ஸ் அப்படின்னு இருக்கு. இங்க போயிட்டு எனக்கு எனேபிள் ஃபார் இன்வாய்ஸ் அப்படின்னு இருக்கு. இதை கிளிக் பண்ணி கூட நீங்க தாராளமா நான் வந்து என்னுடைய மொத்த விற்பனை தொகை பேன்ல 5 கோடியை தாண்டிடுச்சு, ஸோ நான் வந்து இன்வாய்ஸை எனேபிள் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் சக்சஸ்ஃபுல்லி எனேபிள் ஃபார் இன்வாய்ஸ் வரும். இது ஒரு மெத்தட். இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டல்ல, அதாவது உங்களுடைய மொத்த 5 crores இன்வாய்ஸை இந்த மாதிரி invoice.gov1 போய் நீங்க எனேபிள் பண்ணுனா நீங்க பிரைவேட்டா இன்வாய்ஸ் போடுற அரசாங்கத்தின் கண்ட்ரோல்ல இருக்கிற பிரைவேட் ஐஆர்பி ரிஜிஸ்டர் பர்சன்ல மூலமா தான் இந்த எனேபிள் பண்ணீங்கன்னா போட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இன்வாய்ஸ் 3, இன்வாய்ஸ் 4, இன்வாய்ஸ் 5, இன்வாய்ஸ் 6 எல்லாம் நீங்க போய் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணோம்னா மொபைல் ஆப்ல பண்ணிக்கலாம், அவங்க கொடுக்குற சாஃப்ட்வேர்ல பண்ணிக்கலாம். அப்படி பண்ணோம்னா இப்ப நான் காமிச்ச invoice.gov.in போய் எனேபிள் பண்ணிக்கீங்க. இல்லை சார் நான் டேலி வச்சிருக்கேன், ஒரு என்ஐசியில் போய் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த invoice1.gov.in அப்படிங்கிற போர்ட்டலில் போய் தான் இந்த மாதிரி உள்ள நுழைஞ்சீங்க அப்படின்னா எந்த வருஷத்துல
உங்களுடைய இன்வாய்ஸ் என்னென்னு வருதுன்னு கேட்பாங்க. அதுல இந்த இடத்துல 2023-24 கொடுத்துட்டு இந்த இடத்துல மொத்த விற்பனை தொகை 23-24 உங்களுடைய எக்ஸம்டட் சேல்ஸ், டாக்ஸபிள் சேல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 5 crores மேல இருந்தது அப்படின்னா தாராளமா 23-24 செலக்ட் பண்ணி 5 crores அல்லது 6 crores 7 crores என்னவோ அதனுடைய நம்பரை நீங்க போட்டுட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனேபிள் ஆயிரும். அப்புறம் சார் நான் இன்வாய்ஸுக்கு ஆல்ரெடி வேண்டும் திருப்பியும் ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டை கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை. ஏன் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா who are already e-waybill login credential need not register for the e-invoice system again அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு e-waybill போடுறதுக்காக நீங்க ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுவே போதும். ஏன் அப்படின்னா ரெண்டும் ஒரே லாகின்குள்ள தான் இருக்குது, இன்வாய்ஸ் e-waybill. ஸோ உங்கள் e-waybill இருக்கிற யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தியே நீங்கள் இன்வாய்ஸ் 1 சென்று உங்களுடைய இன்வாய்ஸை தாராளமாக தயாரிக்கலாம். ஸோ சுருக்கமா நீங்க 5 கோடியை தாண்டிட்டீங்க, 1ஆம் தேதி இன்வாய்ஸ் போடணும் அப்படின்னா நீங்க 2 இடத்துல போய் இன்வாய்ஸை எனேபிள் பண்ணிக்கலாம். ஒன்று einvoice.gov அப்படிங்கிற உங்க போர்ட்டல் இருக்கிற இந்த கடைசி பேஜில் போய் பண்ணிக்கலாம். இல்லாட்டி einvoice1.gov போய் இந்த டர்ன் ஓவர் டிக்ளரேஷன் கொடுத்துட்டு உங்களுடைய இன்வாய்ஸ் எனேபிளை பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இது போன்ற மேலும் விவரங்களுக்கு நம்மளோட யூடியூப் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.